குட்டீஸ், நான் உங்கள் மினி. இன்றைக்கி வந்து சடன் மேரேஜ் வித் பிரதர் ஃபியான்சியோட விஎஃப்எஃபோட எபிசோட் 10 பார்க்க போகிறோம். ஸோ மற்ற எபிசோட் பார்க்காம இருக்கீங்கன்னா மறக்காமல் பார்த்துட்டு வந்துடுங்க. அப்போ தான் இந்த வீடியோ உங்களுக்கு புரியும். ஸோ மற்ற வீடியோஸ் பார்க்கலனாலும் மறக்காமல் பார்த்துக்கோங்க, ஓகேவா? ஸோ வெல்கம் டு மினி பிடிஎஸ் ஆமி OT7. ஸோ லைக் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. அப்போ தான் டெய்லியும் போகிற வீடியோ நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும். ஸோ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. டிஸ்க்ளைமர் ஸ்க்ரீன் அண்ட் டிஸ்கிரிப்ஷன்லேயுமே இருக்குது. ஸோ ஃபுல்லாக படிச்சுட்டு நல்லா படிச்சுட்டு அதில் ஓகேனா மட்டும் ஸ்டோரிக்குள்ளே வாங்க, இல்லைனா தாராளமாக ஸ்கிப் பண்ணிக்கோங்க. ஸோ டிஸ்க்ளைமர் கலர் மாற்றிட்டேன் அப்படிங்கிறத ஒரு பொண்ணு பார்த்து நோட் பண்ணி சொன்னான். ஐம் ரியலி ஹாப்பி. ஏன்னா இதெல்லாம் நோட் பண்ணுறீங்கன்னு நினைக்கும் போது ஐம் ஸோ ஹாப்பி. ஓகே, வாங்க டேரக்டாக ஸ்டோரிக்குள்ளே போகலாம். லாஸ்ட் சீனில் என்ன பார்த்தோம்னா, சுகா வந்து எப்படி மேரேஜ் விட்டு போகணும் அப்படிங்கிறத உங்கள் அம்மாக்கிட்டேயும் சரி சுகாவோட அம்மாக்கிட்டேயும் சரி குடிச்சிட்டு ஃபுல்லாக உளறிட்டான். உங்கள் அம்மா வந்து நிமிஷம் ஷாக் ஆகிட்டாங்களே. அதுக்கப்புறம் வந்துட்டு வேமா டேவரியாவும் சேர்ந்து வேமா சுகர் ரூமுக்கு தூக்கிட்டு ஒட்டியே இருப்பாங்க, இதுக்கு மேலே உன்னை விடக்கூடாதுன்னு சொல்லி. ஆனால் உங்கள் அம்மா டக்குன்னு உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போயிருப்பாங்க. ஸோ அதோடு முடிச்சிருந்தேன். வாங்க அதோட அப்படியே கண்டினியூ பண்ணலாம். உங்கள் அம்மா அப்படியே உங்களை பார்த்து முறைச்சிட்ருக்காங்க. அம்மா அது அப்படின்னு எதாவது சொல்ல வரீங்க. உங்கள் அம்மா உங்களை பார்த்துருவேன் சத்தியமாக உனக்கு. கரெக்டாக அங்கே யாரோ டோர் நாக் பண்ணுறாங்க, நீங்கள் உங்கள் அம்மாவையே பார்க்குறீங்க. அவங்க அம்மா போயிட்டு அந்த டோர் ஓப்பன் பண்ணுறாங்க. வெளியே நிற்கிறது உங்கள் அப்பா தான். எல்லோரும் தூங்க போயிட்டீங்களா? நான் சீக்கிரமாக வந்துடலாம்னு நினச்சேன்டி, ஆனால் லேட் ஆகிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா பேசிகிட்டே அந்த ரூம்குள்ளே வராரு. அங்கே பார்த்தா நீங்கள் நின்றுட்டுருக்கீங்க. என்னவா நீங்கள் நின்றுட்டுருக்க அதிசயமா? அப்பா அடிச்சாட்டு உங்கள் அப்பா பார்க்குறீங்க. ரொம்ப நாள் கழிச்சு என் பிள்ளையும் ரூமில் பார்க்குறேன், கல்யாணம்லாம் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா சிரிச்சிட்டே வந்து அந்த கோட்டை கழட்டிகிட்டு இருக்காரு. உங்கள் அம்மா உங்களை முறைச்சிட்டு சொல்லுடி. உங்கள் அப்பாவை பார்த்துட்டு என்னடி நீங்கள் நிமிஷம் அமைதியாக இருங்க, இப்போ நான் உன்னை சொல்லுன்னு சொன்னேன். நீங்கள் எப்படியே சைலண்டாக உங்கள் அம்மா பார்க்குறீங்க. ஆனால் நிஜமாக வாயின் உனக்கு அறிவே இல்லை. உங்கள் அப்பாவுக்கு வந்து உங்களை திட்டு கோவம் வந்துடுச்சு. என்ன சொல்கிறேன் என் பிள்ளைய பார்த்து? நீ என்ன சொல்கிறேன்? உன் பிள்ளை என்ன வேலை பார்த்து வச்சுருக்கா தெரியுமா? அவன் என்ன பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. நீங்கள் அமைதியாக தலை குனிஞ்சு நின்றுட்டுருக்கீங்க. இப்போ எதுக்கு அவளை மிரட்டுறேன்னு நான் கேட்டேன். இப்போ நான் என்ன செஞ்சான்னு கேட்டேன்னா அதை அவள்கிட்ட கேட்க வேண்டியதானே. என்கிட்ட எதிர மட்டும்தான் இவருக்கு நல்லா வாய் வரும். ஆனால் தம் பிள்ளைக்கிட்ட அப்படியே வாயை பிடுங்காதீங்க. எதுக்குடி அவ்வளோ திட்டுற? கல்யாணத்தன்னைக்கு சுகா போனால? ஆமாம். இப்போ அதுக்கே நான் அதை எதுக்கு இங்கே இருக்கிறேன்? அவன் போனதுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணதே அவன் பொண்ணு தான். உங்கள் அப்பா அப்படியே உங்களை திரும்பி பார்க்குறாரு. நீங்கள் அமைதியாக தலை குனிஞ்ச மாதிரி நின்றுட்டுருக்கீங்க. என்ன சொல்கிற லூஸ் மாதிரி? கம்முன்னு எதையாச்சும் பேசக்கூடாது. பேசிட்டு பைத்தியம் அடி நீ குடிச்சிருக்கியா? ஆமாம் நான் குடிக்கிறேன், வாயை பிடுங்காதீ அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மா நடந்தெல்லாம் சொல்கிறாங்க. உங்கள் அப்பா உங்களை பார்க்குறாரு. சாரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு ஹெட் அப்படியே கீழே குனிஞ்சிக்கிட்டீங்க. உங்கள் அப்பா எல்லாத்தையும் கேட்டுட்டு இப்போ உங்கள் கிட்டே வராரு. உங்களுக்கு ஒரு நிமிஷம் பயமாயிடுச்சு. நீங்கள் டக்குன்னு கண்ணை மூடிட்டீங்க. உங்கள் அப்பா வந்து உங்களை ஹக் பண்ணிட்டு பின்னாடி பேட் பண்ணுறாரு. உங்கள் அம்மா சைலண்ட்டாக பார்த்துட்ருக்காங்க. நீ பண்ணது ரொம்ப நல்ல விஷயந்தான் அப்படி சொல்லிட்டு நீங்கள் ஐஸ் ஓப்பன் பண்ணி உங்கள் அப்பா பார்க்குறீங்க. நீ பண்ணது எப்படி தப்புன்னு சொல்லலாம்? ஒருத்தவங்கள சேர்த்து வச்சுருக்க. அதாவது அவனுக்கு உன்னை பிடிக்கலன்னு சொன்னதுக்கப்புறம் நீ அமைதியாக இருந்தால் அவனுக்கு கல்யாணம் பண்ணியிருந்தனா தான் அதுதான் அப்பா ரொம்ப தப்புன்னு சொல்லியிருப்பேன். அப்பாவோட வளர்ப்பு ரொம்ப கரெக்டாக இருக்குது. ஏன்னா இன்னொருத்தோட ஃபீலிங்ஸை நீ மதிச்சிருக்க. அப்பாவுக்கு இது போதும். இவ்வளோ வருஷமாக உன்னை பார்த்து நான் வளர்த்தேன்ல, அதோட மொத்த பலனும் இப்போ எனக்கு கிடைச்ச மாதிரி இருக்குது தெரியுமா? என் பிள்ளை அடுத்தவங்களோட ஃபீலிங்ஸை மதித்து அவங்களோட கஷ்ட விஷயம் பிடிச்சி வளருது அப்படின்னு நினைக்கும் போதே அவ்வளோ சந்தோஷமாக இருக்குது. எனக்கு இதுதான் வேணும். எனக்கு ரொம்ப ஹாப்பி தான். அப்பா ஒன்றுமே சொல்ல மாட்டேன், ஸோ நீ ஃபீல் பண்ணாது அப்படின்னு சொல்கிறாரு. உங்கள் அம்மா உங்களை பார்த்து முடிச்சுட்டு எங்கே நீங்கள் நிமிஷம் வாயை மூடுறியா அப்படியே சைலண்ட்டாக உங்கள் அம்மா பார்க்குறாங்க. அவள் பண்ணதில் இப்போ என்ன தப்புன்ற? இப்போ அந்த சுகா வந்து அப்படியே சொல்லாமல் வற்புறுத்தி கல்யாணம் பண்ணி வச்சு அந்த வாழ்க்கை என்ன இருக்குன்னு நினைக்கிற நீ? 2 பேரோட வாழ்க்கை நாசமாக தான் போகும். அவனும் தான் லவ் பண்ண பொண்ணு தான் முக்கியம்னு சொல்லி நிற்பான். இவளும் அப்படி தான் வந்துட்டு எப்படி அடுத்தவங்க லவ் பண்ணவங்களை நம்ம எப்படி கல்யாணம் பண்ணுறது, எப்படா வாழ்கிறதுன்னு இவளும் நிற்பா. அது இல்லாமல் அந்த பொண்ணு ப்ரெக்னெண்ட்டாக இருந்திருக்கா. அதை அவன் சொல்லலைனாலும் இப்போ கல்யாணம் பண்ணதுக்கப்புறம் தெரிஞ்சுதான் அவன் பிள்ளை நிலைமையை யோசிச்சுப்பாரு. சொல்லு. சைலண்ட்டாக அவங்க அம்மா நிற்கிறாங்க. அதோட வாயை மூடிட்டு நின்றுக்கும். அவ்வளோதான். யாருக்கு யாருன்னு எழுதியிருக்கோ அதுதான் அமையும். பையனுக்கு டேதான்னு எழுதியிருக்கு. நம்ம மாற்றி அமைக்க ட்ரை பண்ணோம். பட் கடவுள் அவர் என்ன எழுதியிருக்காரோ அதுதான் நிறைவேற்றுவார். அந்த மாதிரி தான் அமைஞ்சிருக்கு. சரியா? சும்மா ஏதாவது சொல்லிக்கிட்டேன். பாப்பா நீ ரூமுக்கு போடா, அப்புறம் வெயிட் பண்ணிகிட்டு இருப்பாங்கல்ல. சரிப்பா அப்படின்னு சொல்லிட்டு உங்கள் அம்மாட்ட போயிடுறீங்க. உங்கள் அம்மா உங்களே பார்க்குறாங்க. சாரிம்மா. உங்கள் அம்மா எதுவுமே சொல்லலை. அதுக்கப்புறம் ஒன்று மட்டும் சொல்லவும்
நீங்கள் சரின்னு சொல்லிட்டு வெளியே வரீங்க. அங்கே பார்த்தா டே நின்றுட்டுருக்கான். டே வந்து உங்களை தேடிட்டு வந்துட்டு ஐயோ என்ன சொல்லியிருப்பாங்களோ அப்படிங்கிற மாதிரி அவனுக்கு வேறு இருக்குது. கூட்டிகிட்டு வேற போயிட்டாங்கல்ல, சரி வெளியே எதை கூப்பிட்டு போய் பேசுகிறாங்களா. டே வந்து உங்கள் கையை பிடிச்சி இழுத்துட்டு போனதை பார்த்துருப்பான். பட் ரூமுக்குள்ளலாம் அப்படிங்கிறத அவன் கவனிக்கவே இல்லை. அதனால இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சிட்ருக்கான். டே அப்படி சொல்லிட்டு இவங்களை பார்த்துட்டு என்னது வாங்க ரூமுக்கு போகலாம். அப்படி சொல்லிட்டு டே உங்க கூட ரூமுக்கு வந்துட்டான். இப்போ நீங்கள் உட்காந்துருக்கீங்க, டே உட்காந்துருக்கான். என்னாச்சு? ஒன்றும் இல்லை. என்ன ஆச்சுன்னு கேட்டேன். நீங்களும் நடந்ததெல்லாம் சொல்கிறீங்க. டே லைட்டாக ஸ்மைல் பண்ணுறான். எதுக்கு சிரிக்கிறீங்க? உங்கள் அப்பா சொன்னது கரெக்ட் தான், ஒன்று ரொம்ப நல்லா வளர்த்துருக்க. அடப்போங்க, எனக்கு நிமிஷம் எங்கள் அம்மா பார்த்தாலும் உயிரே போயிடுச்சு தெரியுமா. டே லைட்டாக சிரிக்கிறான். என்ன சிரிப்பு? ஒன்றும் இல்லடி படிடி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் சரின்னு சொல்லிட்டு படுத்துக்கிட்டீங்க. டே வந்து உங்களுக்கு பெட்ஷீட்லாம் பொறுத்து வச்சுட்டு உங்கள் அப்பா சொன்னது கரெக்ட் தான். கடவுள் யார் யாருக்கு என்னென்ன எழுதி வச்சுருக்காரோ அது தான் அவன் மீன் போல். உனக்கு நான் தானே கடவுள் எழுதியிருக்கார் போல். நீங்கள் டே பார்த்துட்டு இருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஹெட்டை மட்டும் ஷேக் பண்ணுறீங்க. டேவும் ஸ்மைல் பண்ணிட்டு சைலண்டாக படுத்துருப்பான். அதுக்கப்புறம் உங்களுக்கு பொறுமையாக பேட் பண்ணிகிட்ருக்கான். நீ எப்படியே கண்ணை திறந்துட்டு யோசிச்சுட்ருக்கீங்க. என்னடி யோசிச்சுட்ருக்க? ஒன்றும்லாம். ரியாக்காக்கு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா? டே உங்களை பார்த்துட்டு என்ன கொஷின் இது? நீங்கள் டாக்டர் தானா, உங்களுக்கு தெரியாதாம்? எது அந்த மேவேராக இருந்தால் பொண்ணு பிறக்கும், கொஞ்சம் அடிவேராக இருந்தால் பையன் பிறக்கும், அந்த மாதிரி சொல்லுவாங்களே, அந்த சைக்காலஜியில் கேட்குறியா? ஆமாம் 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 டாக்டருக்கு அதெல்லாம் தெரியுமாங்கல்ல. ஹே கம்முன்னு பண்ணடி, என்ன பையன் பிறந்தா உனக்கு என்ன அப்படின்னு சொல்லிட்டு டே வந்து அமைதிப்படுத்திருக்கா. அப்போ பையன் தான் பிறக்குமா? ஏன் பாப்பா பிறந்தா என்ன? இல்லை, அன்றைக்கி என்கிட்ட ரியாங்கா சொன்னாங்க, எனக்கு வந்துட்டு அழகாக சுகா மாதிரி ஒரு பாப்பா பிறந்தால் சூப்பராக இருக்குது, எனக்கு அப்படி தான் பிறக்கணும்னு ஆசையாக இருக்குன்னு. எனக்கு திடீர்னு அது மைண்டுக்கு வந்துருச்சான். இப்போ வேறு ஏதோ பேசிகிட்டு வந்தோம்ல அதில், அதான் பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்ருக்கேன். டே உங்களை பார்த்துட்டு ரொம்ப முக்கியம்டி இது. அதாவது ஃபஸ்ட்டு வந்துட்டு சுகான மாதிரியே வந்துட்டு ஒரு வேளை டீ சிரிக்கிறான். நிமிஷம் சுகா மாமா. டே மூஞ்சி அப்படியே மாறுதுங்க. இது தான் நல்லா இருக்குது அப்படிங்கிற மாதிரி. சுகா மாமா மாதிரி பையன் பிறந்திருந்தா அக்கா வந்து ஹாப்பியாவாங்க. அதனால் அக்கா எக்ஸ்பெக்ட் பண்ண பொண்ணு இல்லை, அதுவும் வந்துட்டு சுகா மாமா மாதிரியே பையன் வேறு. அக்கா ஹாப்பியானாலும் கொஞ்சம் ஃபீல் பண்ணுவாங்க. அதான் திடீர்னு மைண்டுக்கு வந்துருச்சு. அப்புறம் நமக்கு வந்துட்டு ஃபஸ்ட்டு பையன் பிறக்குமா பொண்ணு பிறக்குமா? உங்களை மாதிரி பிறக்குமா என்ன மாதிரி பிறக்குமா? எப்படி பிறக்கும் அப்படின்னு சொல்லி நீங்கள் டே பார்க்குறீங்க. டே ஃபேஸ் அப்படியே பிரைட் ஆகுது. நீங்கள் அடுத்த செகண்டு அதுக்கெலாம் 2 வருஷம் இருக்குது, பொறுமையாக பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போர்வை தலையிட பார்த்துட்டீங்க. அதுக்கு எதுக்கிட்டே 2 வருஷம் இருக்கு? 2 வருஷம் ஆகும் கல்யாண பெற்றுக்க. டே அப்படியே உங்களை பார்த்து முறைக்கிறேன். நீங்கள் என்ன மறைக்கிறீங்க? 2 வருஷம் எனக்கு வேணும் உங்களை புரிஞ்சிக்க, உங்களை பற்றி தெரிஞ்சிக்க. இதுக்கு மேலே என்னடி இருக்குது? அதுதான் என்னை பற்றி எல்லாமே தெரிஞ்சுக்கிட்டு எல்லாம் புரிஞ்சுக்கிட்டு இதுக்கு மேலே ஷோ. டே அப்படியே உங்களை பார்க்குறான். நீங்கள் ஷோன்னு சொல்லி வாயில் வேறு கை வச்சிட்டிங்க. 2 வருஷம்னா 2 வருஷம்தான். நல்லா முடியாது. என்ன முடியாது? தூங்குங்க அவ்வளோதான் அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் படுத்து தூங்கிட்டீங்க. டேக்கு அப்படியே எதுக்கு இந்த டாபிக் எடுத்தான்னு தெரில. சுகான்னு எடுத்தா இங்கே கொண்டு வந்தா பிள்ளைக்கு 2 வருஷங்கிறா. ஐயோ இவளை வச்சுக்கிட்டு அப்படிங்கிற மாதிரி இருக்கா. அவனை அப்படியே தூங்கியிருப்பான். நெக்ஸ்ட் டே மார்னிங் வந்துட்டு டே எந்திரிச்சு பார்க்குறான். பார்த்தா நீங்கள் வந்து கதவுக்குள்ளே தலையை விட்டுட்டு வெளியே பார்த்துட்ருக்கீங்க. நீ என்ன பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு அவனே தலையை வரான். அமைதியாக இருங்க, என்னடி பண்ணிகிட்ருக்க? அதுவா ஜூன் வெளியே வரட்டும், இன்றைக்கி கோழி முக்கிற மாதிரி அமுக்கிறேன். டே உங்களை பார்த்துட்டு எதுக்கு அவனை அமுக்கிக்கிட்டு கோழியவே அமுக்கிடலாம் ஏங்க அப்படி சொல்லிட்டே பார்க்குறீங்க. என்னடி மிஷி இருங்க, நான் சொல்கிறது மட்டும் செய்யுங்க. சரி, நீங்கள் ஜூன் வந்தோடனே டக்குன்னு நம்ம ரூமுக்கு எழுதிட்டு வந்தோம், ஓகேவா? எதுக்கு? ஓகே அப்படின்னு சொல்லிட்டு உடனே ஓகே சொல்லிட்டான். நீங்களும் டே பார்த்துருக்கீங்க. கரெக்டாக ஜூன் வந்து டோர் ஓப்பன் பண்ணிட்டு வெளியே வரான். டே கடை ஜூனை தூக்கிட்டு வந்துட்டான். அவன் வாயை பார்த்து எப்படி தூக்கிட்டு ரொம்ப மாமா எதுக்கு மாமா இப்படி புள்ள கடத்துற முன்னாடி என்ன கடத்துறீங்க? டே எந்த ஒரு பதிலும் சொல்லாமல் வந்து உங்கள் பின்னாடி நின்றுட்டுருக்கான். நீங்கள் போய் அவனை பிடிங்க. டே உங்களை பார்க்குறான், பிடிங்க. உடனே ஜூன் ஓட ட்ரை பண்ணுறான். டக்குன்னு போய் டே பிடிச்சிட்டான் அமுக்கி. எங்கே உன் ஃபோன்? அவங்கள பார்த்துட்டு இப்போ எதுக்கு என் ஃபோன் உனக்கு? டே வந்து ஏன்டா அவ்வளோ மிரட்டுற? மாமா நீங்கள் அவளுக்கு சப்போர்ட் பண்ணி எனக்கு பிடிச்சிருக்க தெரியல, இப்போ நான் கத்துறது தான் தெரியுதா? இங்கே பாரு, என்ன இருந்தாலும் மரியாதை கொடு. முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அவன் டேவை பார்த்து மறைக்கிறான். டே பார்த்துட்டு இருடி இன்னைக்கு நீ சிக்கனு அப்படிங்கிற மாதிரி நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு ஐயோ மாமா மாமா விடுங்க மாமான்னு கெஞ்சான். விடவே இல்லை. இப்போ எதுக்கடி இவனை பிடிக்க சொன்னேன்? அது ஃபோன் எனக்கு வேணும். அப்போ தேடு. நீங்கள் வந்து பாக்கெட்டுக்குள்ள கைவிட போகிறீங்க. டே விஷயம் இரு அது பாக்கெட்டில் இல்லை, எனக்கு தெரிஞ்ச ரூமில் வச்சுட்டேன்டா நினைக்கிறேன். கொஞ்சம் தெளிவாக இருக்கான்.
மாமா ப்ளீஸ் மாமா இப்படி ஐடியா மட்டும் கொடுக்காதீங்க மாமா மாமான்னு கெஞ்சுறான். நீங்கள் கடைன்னு போய் ஜூன் ரூம்லேருந்து ஃபோன் எடுத்துகிட்டு வந்துட்டீங்க. தேவை வந்து இன்னும் அவனை பிடிச்ச மாதிரி நின்றுட்டுருக்கான். நீங்கள் அந்த ஃபோனை ஆன் பண்ணி பார்த்தா பார்த்தா ஒரு நீங்கள் எதிர்பார்த்தது ஒன்றுமே இல்லை. என்ன எங்கே அப்படி சொல்லிட்டு உங்கள் தம்பி உங்களை மறைக்கிறான் டேப் பார்த்துட்டு. ஏன்டா கத்தி உங்கள் அம்மாவை கூப்பிட்றாதரா அப்படிங்கிற மாதிரி இருக்கு அவனுக்கு தான். நேற்று நீ ரெஸ்டாரண்ட்டில் ஒரு பொண்ணு கூட உட்காந்தில்ல, அந்த பொண்ணு யார்? தம்பி அப்படியே ஆடி போய் உங்களை பார்க்குறான். என்னது நீ மெசேஜ் பண்ணிகிட்டு இருந்த? ஃபோன் பிடிங்கி பார்த்தப்ப யாரும் இல்லை. நேற்று பார்த்தா ஒரு பொண்ணு கூட. இருடி அம்மாட்ட சொல்கிறேன். உன் தம்பி உங்களை பார்த்துட்டு என் ப்ளீஸ் டி. அப்பாட்ட சொல்கிறேன். ஐயோ என் ப்ளீஸ் டி அப்படின்னு சொல்லிட்டு அடுத்த எனக்கு கத்தி கெஞ்ச ஆரம்பிச்சிட்டான். நீங்கள் என்னை பார்த்துட்டேன். அவனை விடுங்களேன். விட்டுட்டு அவங்க தம்பி வந்து உங்கள் கிட்ட உட்காந்துட்டு என் ப்ளீஸ் டி தயவு செய்து அப்பாட்ட அம்மாட்ட மட்டும் சொல்லினா. அது நீங்கள் என்னை பார்த்துட்டேன். யார் அது? யார் சொன்னா நீ வேறு திட்டுவியே. அதுவும் யாரை இருமாடி டேட் பண்ணுற அப்படின்னு சொல்லிட்டு மண்டையிலே மட்டை நடிக்கிறீங்க. ஆமாம் 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 டக்குன்னு வந்து டேப் பிடிச்சிட்டி. ஏன்டா அவனை போட்டு இந்த டே அடிக்கிறேன்? ஏங்க அவன் லவ் பண்ணுறது என் ஃப்ரெண்டுங்க. ஆடி போய் நிமிஷம் உங்களே அவன் தம்பி மாற்றி பார்க்குறான். என்னடா அவன் காதலை கண்ணு இல்லையா கொன்றது பிடிச்சவனே அப்படின்ட்டு அவனை அடிக்க போகிறீங்க. டக்குன்னு டேப் பிடிச்சிட்டு இருடி அப்படின்னு சொல்லலாம். அவன் பாயிண்ட் ஆஃப் வியூ கேட்பான். சொல்கிற மாதிரி சொல்லு. அது மாமா சொன்ன மாதிரி தான் காதலுக்கு. அப்புறம் எங்கே சொன்னார்? நீ தான் சொன்ன. ஐயோ காதலுக்கு கண்ணுலாம் இல்லை, வயசும் தான் இல்லை. என்னை விட கொஞ்சம் வயசு தானே கூட. நான் என்ன பண்ணேன்? எனக்கு அவளை தான் பிடிச்சிருந்தேன். அவளை எப்படி அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் குதிக்கிறீங்க. உங்களை பிடிச்சிட்ருக்கான். நீங்கள் குதிக்கிறீங்க. எப்படா என் ஃப்ரெண்டை நீ லவ் பண்ணலான்னு. கொஞ்சம் நேரம் ஆகுது. அக்காவுக்கு நம்பிக்கை பெரிய சண்டையே வந்துடுச்சு. மொத்த பிடிப்பு ஒரு இடத்துல நிற்கிறாங்க. இல்லை நீங்களும் உங்கள் தம்பியும் மயிர் இப்படி சண்டை போட்டு நின்றுட்டுருக்கீங்க. உங்கள் மண்டையெல்லாம் கழிஞ்சு பக்கம் பேய் மாதிரி இருக்கீங்க. காலையில் அவனும் அப்படி தான் இருக்கா. உங்கள் அம்மாவுக்கு ஒன்றுமே புரியல. இப்போ எதுக்கு அவன் வந்துட்டு அவர் ரூமுக்கு போனான்? எதுக்கு ரெண்டும் அடிச்சுக்கிச்சு? ஒன்றுமே உங்கள் அம்மாவுக்கு தெரியல. உங்கள் அம்மானா ரெண்டு பேத்தையும் முறைக்கிறாங்க. ஒரே ஃபிருக்காளி ஏன்டி இப்படி மானத்து மயிர் வாங்கி தொலைகிற? நான் எதுவும் பண்ணல, உன் பையன் தான் பண்ணான். ஜூன் பார்த்துட்டோமா நான் அதுவும் அப்படியே சைலண்ட்டாக நின்றுட்டுருக்கான். பேசுகிறதெல்லாம் பேசுங்களா. கடைசியில் சண்டை திருப்பி உங்கள் அம்மாட்டையும் முற்றி போச்சு. இங்கே சுகார் ஏன் நின்றுட்டுருக்கான். அம்மா நான் சொல்கிறேன் இப்போ எதுக்கு சண்டை வச்சுன்னு. டக்குன்னு உங்கள் வாயை முட்டோம். நீங்கள் அப்படியே நிமிந்து பார்த்து ஊன்றீங்க. உங்களுக்கு பார்த்து அமைதி வரும். அதான் ஒன்றும் இல்லை, அது நார்மலாக எப்போ தான் அடிச்சுக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு கடை உங்களை ரூமுக்கு எடுத்துகிட்டு போகிறான். ஜூனுக்கு அப்போ தான் அப்பாடின்னு இருக்கு. உங்கள் அம்மா அப்படி ஜூன் சைடு திரும்பிட்டாங்க. இப்போ எதுக்கும் உனக்கும் அவளுக்கும் சண்டை வந்துச்சு. அம்மா அது இல்லைம்மா, அது எதுக்குன்னு கேட்டேன். இல்லைம்மான்னு சொல்லிட்டு ஜூன் எதோ சொல்ல வரான். ஜூனுக்கு 2 அடி மட்டும் வாங்கிட்டவே ஓடி வந்துட்டா ரூமுக்கு. இங்கே டேவ் எழுத்துட்டா. எதுக்குங்க எழுத்துட்டீங்க? இருங்க இப்போ எங்கள் அம்மாட்ட சொல்லி அவனை வட்டி வாங்க வைக்கிறேன்னு இருப்பேங்க. ஏன் வயனு இப்படி பண்ணுறேன்? எப்படிங்க அவனை விட பெரிய பொண்ணை உங்களை பார்த்துட்டு இப்போ அதுக்கு என்னடி பண்ண முடியுன்ற? அவள் எப்படி அதுவும் இப்போ என் ஃப்ரெண்டுங்க. இப்போ அதுக்கு என்னடி? நான் கல்யாணம் ஆயிடுச்சுங்கிறப்போ ஃப்ரெண்டுக்கும் கல்யாணம் ஆச்சு வர்றது ஒன்றும் பெரிய விஷயம் கிடையாது. ஏங்க நீங்கள் என்னை விட பாயிண்ட்டு நீங்கள் என்ன அப்படின்னு சொல்லிட்டு வீயை பார்க்குறீங்க. உன்னை விட பெரிய பையன் தானேண்ணா? ஆமாம். என்ன நீ கல்யாணம் பண்ணிட்டீங்களா? அப்புறம் என்ன ஏங்க பெரியவங்கள கல்யாணம் பண்ணிக்கலாம். அதாண்டி ஒரு தம்பியை பண்ணுறேன். ஐயோ ஐ மீன் அவனை எனிவே நீங்கள் நல்லா கன்ஃபியூஸ் பண்ணுறீங்க. அவனை விட சின்ன பொண்ணு தாங்க அவன் கல்யாணம் பண்ணான். அவனை விட பெரிய பொண்ணு எப்படிங்க? அதெல்லாம் ஒத்துக்க முடியாது. இவன் பண்ணுறதான் ஷோ டென்ஷன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டென்ஷனில் கத்துறீங்க. அப்படியே உங்களை பேக்கப் பண்ண மாதிரி பிடிச்சிட்டேன். இப்போ எதுக்கு இவ்வளோ டென்ஷன்? அவனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்குல்ல. ஆமாம் இந்த பாயிண்ட்டை மாதிரி இருக்கு அவளுக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் போகிறீங்க. டைமில் பிடிச்சிட்டு ஏன் அப்படின்னு சொல்லிட்டு அவங்கள அப்படியே ஹக் பண்ண மாதிரி பிடிச்சிட்டு அவங்களோட ஷோல்டர் அவன் தலையை வைக்கிறான். நீங்கள் அப்படியே சைலண்ட்டாக இருக்கீங்க. இங்கே பாரு ஒரு பதிலும் சொல்லலை, சைலண்ட்டாக தான் நின்றுட்டுருக்கீங்க. அவனுக்கு பிடிச்சிருக்கு, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கு, அவ்வளோதான். ஆனால் இங்கே பாரு ஏஜ் ஜஸ்ட் நம்பர் தான். அது யாரையும் எதுவும் பண்ணாது. அது பாட்டுக்கு இருக்கும், அவ்வளோதாண்டி. அதெல்லாம் சும்மா ஒரு ஃபார்மாலிட்டி. இத்தனை வருஷம் இந்த பூமியில் வாழ்ந்துருக்கோம் அப்படின்னு நம்ம ஒருத்தர்கிட்ட சொல்கிறதுக்காக, நம்மளை பற்றி இன்னொருத்தர்கிட்ட சொல்கிறதுக்காக அந்த வயசு அப்படிங்கிற ஒரு விஷயம், அவ்வளோதான். அதை தாண்டி அது அவ்வளோ பெரிய விஷயம்லாம் கிடையாது. ஆனாலும் ஒன்றும் இல்லை. அவன் லவ் பண்ணுறானா, அந்த பொண்ணுக்கு பிடிச்சிருக்கா, அவ்வளோதான், விடு. இதை நீ சண்டை கட்ட ஒன்றுமே இல்லை, சரியா? ஹாப்பியாக இருக்கட்டும், விட்டு. அம்மாவுக்கு தெரிஞ்சால் தெரிகிறப்ப பேசிக்கலாம். அப்போதைக்கு தான் சொல்லு. நீ தான் இங்கே எப்படி பார்த்தா சப்போர்ட் பண்ணணும். சரி விடுங்க அப்படின்னு சொல்லி உன் ஃப்ரெண்டுக்காகவும் தம்பிக்காகவும் நீ தான் நிற்கணும்.
நீயே இப்படி ஆப்போசிட்டாக நிற்கலாமா? அம்மாவுக்கு தெரிஞ்சால் அம்மா என்னென்ன பேசும் தெரியுமா? எப்படிலாம் கேட்டு கத்தும். அதை அப்போ பார்த்துக்கலாம். ஏன் ஃப்யூச்சர் நினச்சி இப்போயே இது பண்ணுறேன். விடு. சரி இப்போ நீங்கள் விடுங்க, அம்மா வந்துட போகிறாங்க. அப்படியே அவனை டைட்டான பிடிச்சிட்டு விடணுமா? ஒயன் அந்த வரேம்மா விடுங்க, அம்மா கூப்பிட்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் டக்குன்னு டேயோட கையை எடுத்துக்கிட்டீங்க. டே உங்களை பற்றி சிரிச்சுன்னு இருக்கோம். போங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகாக கீழே வந்துட்டீங்க. கீழே வந்து இவ்வளோ நேரம் சண்டை நடந்தது, காலையில் அடிச்சிட்டது எல்லாமே மைண்டு வந்துச்சு. ஜூன் அங்கே தான் நின்றுட்டுருக்கா, நீங்கள் அவனை கூட கண்டுக்கலையே. இப்போ டே ஹக் பண்ணுறேன் நான், அது ஃபுல்லாக மைண்டில் அப்படியே ஓடிட்டுருக்கேன். ஒரே வெக்கையாக தான் போயிடுச்சு. ஸோ வெக்கத்தோடு போய் உங்கள் அம்மா ஹெல்ப் பண்ணி வச்சுக்கிங்க. என்னடி ஃபேஸ் அவந்து போயிருக்க? ஒன்றும் இல்லை ஒன்றும் இல்லைன்னு சொல்கிறதுக்கும் ஒன்றும் இல்லை அடி சட்டி சிரிக்கிறவங்க அம்மா உங்களை பார்த்து சிரிக்கிறாங்க. சந்தோஷமாக இருந்தால் சரிடி. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதுக்கப்புறம் உங்கள் அம்மாவுக்கு ஃபுல்லாக ஹெல்ப் பண்ணி முடிக்கிறீங்க. அதுக்கப்புறம் எல்லாம் சாப்பிட்டுட்ருக்காங்க. ஸோ இங்கே விட்டுட்டு அப்படியே இங்கே சுகா அம்மா சைட் போனால் என்ன இன்னும் வரலையா? இப்போ என்னங்க உங்களுக்கு பிரச்சனை? இல்லடி அவங்களாம் யாரும் வரல. இப்போ என்ன காலையில் சாப்பிட முடியுமா முடியாதா? இப்போ நான் என்ன கேட்டேன்னு என்ன சரி சாப்பாடு போடும் சரின்னு சொல்லிட்டு அவங்க சாப்பாடு போட்டுட்ருக்காங்க. இல்லடி நான் கூட வந்துட்டு இன்றைக்கே கூப்பிட்டு வந்துடான்னு நினச்சேன். அந்த பொண்ணு வேறு ப்ரெக்னெண்ட்டாக இருக்குல்ல, ஏன் இப்போ என்னோட அம்மா பார்த்துக்க மாட்டாங்களா? பார்த்துப்பாங்கடி. இப்போ எதுக்கு நீ காலையில் இப்படி கடுகடுன்னு இருக்க? அவங்க உட்காந்துட்டு அவளுக்கு இருக்கப்பா, அவளுக்கு கொஞ்சம் பாசம் தான் காட்டுங்களேன். அப்படியே அவளை பார்த்து பார்க்காத மாதிரி பேசவே மாட்டேங்கிறீங்க. அவளே பேசினாலும் அப்படி சொல்லிட்டு போகிறீங்க. அவள்கிட்ட கொஞ்சம் பேசி அவள்கிட்ட பாசத்தை காட்டலாம்ல. இல்லாதப்போ இதுக்கு இவ்வளோ கொட்டுறீங்க. என்னடி என்னடிண்ணா கொஞ்சம் அவள்கிட்டே பேசுங்க. நான் நல்லா தாண்டி பேசுவேன். ஆனாலும் இங்கே பாருங்கள், அவள் அதெல்லாம் எதையுமே மைண்டில் வச்சுக்க. நீங்கள் பேசணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா தாராளமாக பேசுங்க. அவகிட்டே கேளுங்க ஃபோன் பண்ணி, எப்படிமா இருக்க, சாப்பிட்டியா, உனக்கு எல்லாமே ஓகேவா, ட்ராவல்லாம் ஓகேவான்னு அவள்கிட்ட ஃபோன் பண்ணி கேளுங்களேன். என்கிட்ட நசனா டென்ஷன் ஆகாதா? காலையிலேருந்து எத்தனை தடவை கேட்டுருப்பீங்க தெரியுமா? எப்போ வராங்க. நான் நைட்டு வரலன்னு சொல்லிட்டேன்ல, அப்புறம் ஏன் நைட்டு வரலனா சும்மா டென்ஷன் ஆகாதா? கேட்ட கொஷினே கேட்டுட்டு இருந்தா. சரி பண்ணிட்டு இவ்வளோ டென்ஷன் ஆவியா நீ? கம்மனிரியா, பிள்ளைங்களானே வந்துடுவான். என்னாடினா 2 பிள்ளை பெற்ற நீ அடங்குறியா? உன்னை தான் என்னால் நிஜமாக அடக்கவே முடியல. ஆமாம், உன்னையவே நான் அடக்க முடியல. நீ பெற்றதெல்லாம் பாவம். எப்படி அந்த 2 பிள்ளையும் அடக்க போதோ தெரில. இவ்வளோ வயசாகி நீ எப்படி இருக்க? அதுங்க இப்பயே ஆடுதுங்க. உங்களையெல்லாம் கட்டிக்கிட்டு என்ன சொன்னேன்? நான் ஒன்றும் என்ன சொன்னேன் மேடெல்லாம் இருக்காங்க விடியோ அப்படின்றாங்க. ஏன்னா அவர் வந்து ஹிப்பில் கை வச்ச மாதிரி பிடிச்சிருப்பார். விடு இன்னும் நீ வேறு அப்படின்னு சொல்லிட்டு அவங்க டக்குன்னு எந்திரிச்சிட்டாங்க. சரி என்ன கொடுத்தீங்களா இல்லையா? டேட்டு சொல்லி கொடுக்க சொன்னேன். அதை சுகார்டையாக சொல்லாம்ல. சரி விடு டேவே கொடுத்துப்பான். எனக்கு சுகார்ட்டு பேருந்து கொடுக்கவும் ஒரு மாதிரி இருக்குது. ஏன்னா பேசுகிறதெல்லாம் பேசிவிட்டு எப்படி அந்த கார்டை சுகார்ட்டை கொடுக்க சொல்கிறது ஒரு மாதிரி இருக்குன்னு சொல்லி டேட்டை தான் கொடுத்தேன். அவன் சரின்னு இருக்கான். சரி அவள் வந்ததுக்கப்புறம் பேசுங்க. எப்படிமா இருக்க, நல்லா இருக்கியா, ஸ்கேன்லாம் நல்லா பண்ணாங்களா, பேபிலாம் எப்படி இருக்காங்க அப்படிலாம் கேளு. அது கேளு கேட்குறேன் அப்படி சொல்லிட்டு டக்குன்னு அவரை அக்செப்ட் பண்ணிட்டாரு. இந்த சைட் பார்த்தா சுகா வந்து சாப்பிட்டோன்னே கிளம்புறேன்றான். எனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்குது, நான் போய் பார்த்துட்டு நான் மதியம் வரேன் அப்படின்னு சொன்னோன்னே ஓகேன்னு சொல்லிட்டு சுகா கிளம்பிட்டாங்க. இப்போ ரியா மட்டும்தானே, ரியாவுக்கு டயர்டாக இருக்குது, நான் போய் தூங்குறேன். சரிங்கக்கா அப்படின்னு சொல்லி நீங்கள் ரியா பார்க்குறீங்க. அண்ணி அப்படின்னு சொல்லிட்டே பார்க்குறான். ப்ரெக்னெண்ட்டாக இருக்கப்போ ரொம்ப டயர்டாக இருக்குமா? ஆமாம் அண்ணி ரொம்ப டயர்டாக தான் இருக்க மாதிரி இருக்கும், ரெஸ்ட் எடுக்கிற மாதிரி தான் இருக்குது, போய் ரெஸ்ட் எடுங்க. இல்லை எனக்கு ரொம்பவே டயர்டாக இருக்க மாதிரியே இருக்குது, எப்போ பார்த்தாலும் தூக்கம் வர மாதிரியே இருக்குடா. எனக்கு எப்படி சொல்கிறது, நீ எப்படி தான் நீ இருக்கும் ஸ்டார்டிங்கில், போக போக சரியாயிடும். அதுக்கு வந்து டேப்லெட்லாம் போட வேணாம், நீங்கள் நல்லா ரெஸ்ட் எடுங்க. சில டயர்டாக இருக்கக்கூடாதுன்னு சொல்லி டேப்லெட்லாம் போடுவாங்க, அப்படிலாம் இல்லை, நம்ம ரெஸ்ட்டு தான் எடுக்கணும். ஓ சரிட்டே, சரி நான் ரூமுக்கு பாருறேன். சரி அண்ணி அப்படின்னு சொல்லிட்டு டேப் பார்த்துட்ருக்கான். அங்கே ரியாவும் ரூமுக்கு போயிட்டான். நீங்கள் டேப் பார்த்துட்டு நானும் ரூமுக்கு போகிறேன். ஏன் போர் அடிக்குதுங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கடகடன்னு ரூமுக்கு ஓடிட்டீங்க. டேவும் வந்துருப்பா. நீங்கள் அதுக்கப்புறம் நீங்கள் பாடுக்கு வந்து ஃபோன் தான் பார்த்துட்ருக்கீங்க. டேவும் கொஞ்சம் நேரம் ஃபோன் பார்த்துருப்பான், இந்த சைட் படுத்து பார்க்குறான், அந்த சைட் படுத்து பார்க்குறான். அவனுக்கு போர் அடிக்குது டேவுங்களை பார்த்துட்டோம். ஏன் அப்படி சொல்லி டேப் பார்க்குறீங்க. எனக்கு ரொம்ப போர் அடிக்குது உங்கள் வீட்டில். ஏன் உங்கள் வீட்டில் என்னப்பா போர் அடிக்காதா? நான் கேம் விளையாண்டுருப்பேன், எனக்கு போரே அடிக்காது. இன்றைக்கி எனக்கு செம்ம போராக இருக்குது. கேம் ஃபோனில் விளையாட வேண்டியதானா? டிவியில் இல்லைனா
ஓ! அந்த கையில் ஒரு டப்பா மாதிரி வச்சு கேம் விளையாடுவாங்களா அந்த கேமா? டைமில் பார்த்துட்டேன். ஆ ஆ ஆ அதுதான் அதுதான் அதுதானே இருங்க நான் எடுத்துகிட்டு வரேன் வேணா விளையாடுங்க. எங்கே இருக்கு? அது ஜூன் ரூமில் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் அழகான ஜூன் ரூமுக்கு போகிறீங்க. அங்கே பார்த்தா ஜூன் இல்லை. எங்கே போயிருப்பான் இவன்? அவளை பார்க்கவா? அவளை கால் பண்ணி கேட்போமா? ஒன்றும் அப்படி சொல்லி வச்சுக்கிறீங்க. சரி சரி டேஸ்ட் சொல்லிட்டாரு. சரி லவ் பண்ணுறீங்கன்னா பண்ணிட்டு போட்டோம். நம்ம எதுவும் சொல்ல முடியாது அப்படின்னு சொல்லிட்டு அந்த கேம் எடுத்துகிட்டு டேட்டு கொடுத்துட்டு விளையாடுங்க. டேங்களை பார்த்துட்டு தனியாக வா. அப்புறம் ஒரு 4 பேரை ஜோடி சேர்த்துக்கிறீங்களா? வா ஜோடி சேரலாம். போங்க இப்படி சொல்லி நீங்கள் உட்கார போகிறீங்க. டீம் கை பிடிச்சிட்டு வா விளையாடலாம். எனக்கு விளையாட தெரியாது, நான் சொல்லித்தரேன். இல்லை வேணாம் எனக்கு விளையாட தெரியாது, நான் சொல்லித்தரேன்னு சொன்னேன். எப்படி? சரி சரி சொல்லித்தாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் உட்கார போகிறீங்க. டேவன் கையும் பிடிச்சி இழுத்து அவன் காலை லைட்டாக ஸ்ப்ரெட் பண்ணுற நீங்கள் டேவே பார்த்துட்ருக்கீங்க. அப்படியே சென்டரில் உட்கார வச்சிட்டான். நீங்கள் அப்படியே வந்துட்டு உங்களுக்கு வெக்கம் தாங்கலை. செம்ம ஒரு மாதிரி இருக்குது. நீங்கள் அப்படியே உங்கள் கண்ணெல்லாம் செவந்து போய் உட்காந்துருக்கீங்க. டே அப்படியே வந்துட்டு உங்களை லாக் பண்ண மாதிரி, அதாவது அவனோட 2 கையும் உங்களுக்கு இந்த சைடு வந்து இப்போ முன்னாடி கேமும் பிடிச்சிருக்கான். இதை பாரு அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. டேவோட ஃபேஸ் வந்து உங்கள் ஷோல்டரில் வச்சுட்டான். ஏன்னா உங்களுக்கு பின்னாடி தானே உட்காந்துருக்கான். ஷோல்டரில் வச்சுட்டு இது எப்படி விளாடணும் சரியா, இது இப்படி ஃப்ரண்ட் போக எப்படி பண்ணு, பேக் போக எப்படி பண்ணு, இது சைடுக்கு ஓகேவா அப்படி சொல்லிட்டு உங்கள் கண் வந்து டேவே பார்த்துட்ருக்கு. என்ன பார்க்காத கேமை பாரு அப்படி சொல்லிட்டு கேமை பார்க்குறீங்க. உங்களுக்கு அவ்வளோ வெக்கம் தாங்கவே முடியல. அந்த கேம் அப்படியே விளையாட ஆரம்பிக்கிறோம். நீங்களும் கூட சேர்ந்து விளையாட்டுருக்கீங்க. அவ்வளோ வெக்கத்தோட உங்கள் கையை வச்சு விளையாடிட்டுருக்கோம். அவ்வளோ நேரம் விளையாண்டுருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் இப்போ தான் இருந்திருக்கீங்க. டேங்களை பார்த்துட்டு ஜாலியாக இருந்துச்சு. இன்றைக்கி தான் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக அப்படி சொல்லிட்டு உங்களுக்காக வெக்கமாக இருக்காங்க. நிற்கவே முடியல. ஏன்னா இவ்வளோ நேரம் கேம் விளையாடுறதுலேயே பயங்கர வெக்கத்துக்கு போயிட்டீங்க. நீங்கள் டக்குன்னு வெளியே போகிறீங்க. ஏன் அடிச்சு டிப் பார்க்குறீங்க. இந்தா என்னது இது? கார்டு. என்ன கார்டு இது? இது இதுக்கு இதை போய் ரியானிட்டு கொடுத்துரு, அப்பா கொடுக்க சொன்னார். சரி அப்படி சொல்லிட்டு நீங்கள் பார்க்குறீங்க. ஐயன் ஏங்க அப்படி சொல்லிட்டு பார்க்குறீங்க. அப்படி சொல்லிட்டு டேக்கிட்டே நிற்கிறீங்க. இந்தா இது என்னது? இது இதுக்கு இன்னொன்று. இது ரியாக்கிட்டியா? இது உனக்கு. எனக்கா? இது என்னோட கார்டு. சாரி நம்மளோட கார்டு, இதை யூஸ் பண்ணிக்கலாம். அது இது நீங்களும் வச்சுக்கோங்க, எனக்கு வேணாம். இங்கே பாரு, நம்மளோட செலவுக்கு நம்ம தான் பார்த்துக்கணும். ஸோ இந்த கார்டு நம்ம 2 பேத்துக்கானது. நம்மளோட செலவு, நம்ம குழந்தையோட செலவு, அதெல்லாம் இதை தான் பார்க்கணும். ஸோ பத்திரமா வச்சிரு. அப்படி சொல்லிட்டு நீங்கள் அதை வாங்கிட்டு போயிட்டீங்க. அதுக்கப்புறம் பெரிய ஆக்கிட்ட கார்டு கொடுத்துருப்பீங்க. இந்த மாதிரி வந்துட்டு மாமா தான் கொடுக்க சொன்னாங்களா, அவர் சொல்லி கொடுத்தானோனே. மாமாவா? ஏன் அது டேக்குன்னு இல்லை உனக்குன்னு கொடுத்துருப்பாரு. நீங்கள் தான் மாற்றி எனக்கு கொடுக்குறீங்களா? இல்லை நீங்களே வச்சுக்கோ. அக்கா அவர் தெளிவாக சொன்னாருக்கா, உங்களுக்கு தானே பிடிங்க கார்டுன்னு சொல்லி நீங்கள் ரியாட்ட கொடுத்துட்டீங்க. ரியாவுக்கு ஒன்றுமே புரியல. எனக்கா அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் ஷாக்காக தான் இருக்குது. அவங்க சரி சுகாட்ட சொல்லிக்கலாம், ஏன்னா நீங்கள் கொடுத்தா வாங்க மாட்டேங்கிறீங்க. சுகாட்ட சொல்லி வந்துட்டு இது ஒரு வேளை உனக்கு கொடுக்க சொல்லியிருப்பாங்க, மாற்றி எனக்கு கொடுத்துட்டாங்க போல் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிடலான்னு சொல்லிட்டு அதை வாங்கி வச்சுட்டாங்க. நீங்கள் அதுக்கப்புறம் வந்துட்டு கீழே வந்துட்டு சும்மா உங்கள் அம்மாட்ட பேசிவிட்டு ஒல்லாத்திட்டு அலைஞ்சிட்டு இருந்திருப்பீங்க. அப்படியே அன்றைக்கி ஈவினிங் ஆகிடுச்சு, எல்லோரும் கிளம்பியாச்சு. உங்களுக்கு கண்ணெல்லாம் ஒரு மாதிரி கலங்குது. ஏன்னா உங்களுக்கு இவ்வளோ நேரம் உங்கள் அம்மா கூட இருந்தது, உங்கள் அப்பா கூட இருந்தது, ஜீவன் கூட அடிச்சுட்டு கிடந்தது எல்லாமே ரொம்ப ஜாலியாக போயிருக்கும். இப்போ திருப்பியும் அதே வீட்டுக்கு போகணும். ஸோ மார்னிங் எல்லாம் வெளியே போயிட்டாங்கன்னா வீட்டில் யாருமே இருக்க மாட்டாங்க. அமைதியாக போய் இந்த ரூமில் உட்காந்துருக்கணும். டேட்ட பேசுவீங்க, ரியாக்கிட்ட பேசுவீங்க, எல்லாமே இட்ஸ் ஃபைன். பட் எங்கள் அம்மா, எங்கள் அப்பா, எங்கள் தம்பி என் கூட இருக்க மாட்டாங்கள்ல, எங்கே தானே இருப்பாங்க. என் வீடு மாறிடுச்சுல்ல அப்படின்னு சொல்லிட்டு அவங்களுக்கெல்லாம் 1000 தாட் ஓடுது. உங்கள் அப்பா உங்கள் அம்மா பார்த்துட்டு மிஷின் படி என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு டக்குன்னு உங்கள் ரூம்குள்ளே போயிட்டாங்க. என்னன்னா இப்போ நான் என்ன பண்ணுறது? சரி இப்போ நம்ம மாப்பிள்ளைக்கு ஏதாவது பண்ணி தானே ஆகணும். ஆனால் அவருக்கு எப்படிங்க பண்ண முடியும்? அதே வந்துட்டு சுகாக்குனா நீங்கள் பாதி இதை பண்ணி கொடுத்துருக்கலாம், பிஸ்னஸில் பாதி ஷேர் பண்ணி கொடுத்துருக்கலாம். இப்போ மாப்பிள்ளைக்கு ஏதாச்சும் பண்ணி தான் ஆகணும். ஜூனுக்கு நம்ம பண்ணுவோம்ல, அப்படிங்கிறப்ப நம்ம ஒயனுக்கும் பண்ணி தானே ஆகணும். வேணால் இப்படி பண்ணலாமா? இது வேணால் பண்ணலாண்டி, ஆனால் அது நீங்கள் வேணால் அது இது பண்ணி பார்த்துக்கோங்க அப்படிங்கிறியா? அதுனா கரெக்டாக இருக்கும்ல. சரி சரி நான் என்னென்னு பார்க்குறேன். ஸோ மாப்பிள்ளைகிட்ட வேறு பேசணும். நான் நம்பர் கொடுக்க சொன்னேன், மாப்பிள்ளைகிட்ட கொடுத்துருக்காங்கன்னு நினைக்கிறேன். மாப்பிள்ளையோட நம்பர் வாங்கணும். நீ என்கிட்ட கேட்ட மாப்பிள்ளையோட நம்பர் வாங்க, நம்ம கால் பண்ணி பேசினா தான் நல்லாயிருக்கும். சரி, ஆனால் எனக்கு என்னமோ மாப்பிள்ளை உங்ககிட்டேருந்து வாங்கிக்கிறது டவுட்டு தான் நினைக்கிறேன். எனக்கு அப்படி தான் தோணுது.
ஆனால் நம்ம சொல்லி பார்ப்போம். அதுதான் செஞ்சால் தான் நல்லாயிருக்கும். ஆமாங்க. என்கிட்ட சொல்லக்கூடாதுன்னு சேர்த்து சொல்லிடணும்லங்க. ஆமாம், அதை வேற சொல்லணும். அது என்னன்னு எனக்கு ஒன்றும் புரியல. சரி, அதை மாப்பிள்ளையோட அப்பாக்கிட்ட எல்லாட்டையும் பேசிட்டு முடிவு பண்ணிக்கலாம். நீ வா, அவங்க கிளம்புறேன்னு சொல்கிறாங்களா, ஃபஸ்ட்டு அவங்கள அனுப்பி வைப்போம். சரிங்க அப்படின்னு சொல்லிட்டு எல்லாம் வெளியே வராங்க. ஸோ அதுக்கப்புறம் நீங்கள்லாம் கிளம்பிட்டீங்க. காருக்குள்ளே உட்காந்து உங்களுக்கு கண்ணெல்லாம் கலங்குது. உங்களுக்கு வந்து அந்த கல்யாணம் ஆகி போன அன்னைக்கோட இன்றைக்கி தான் ரொம்ப ஒரு மாதிரி இருக்குது. உங்கள் அம்மாவே பார்த்துட்டீங்க. டேவ் வந்து உங்கள் ஹேண்டை ஹோல்ட் பண்ணுறான். நீங்கள் அப்படியே திரும்பி டேவை பார்க்குறீங்க. ஒன்றும் இல்லை, நான் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு லைட்டாக ஒரு ஹெட்டை மட்டும் செக் பண்ணுறீங்க. ஸோ அதுக்கப்புறம் காரை எடுத்துகிட்டு நேராக உங்கள் வீட்டுக்கு வந்தாச்சு. ஸோ இதோட இந்த எபிசோட் முடியுது. கொஞ்சம் சீக்கிரமாக தான் முடிச்சிட்டேன். ஐம் சாரி, எனக்கு டைமே இல்லை. ஏதோ இருந்த டைமில் கொஞ்சோண்டு இன்றைக்கி போட்டுலாம், நேற்று வேறு போடல அப்படின்னு சொல்லி ரெக்கார்ட் பண்ணனால தான் கொஞ்சமாக இருக்குது. ஸோ BL1 ஷர்ட்டு இன்றைக்கி வராது. ஐம் சாரி. ஆனால் கண்டிப்பாக நாளைக்கு வந்துட்டு இதோட டியூரேஷன் நான் அதிகப்படுத்திடுறேன். இப்போ தான் ஒரு ½ அன் ஹவர் கொண்டு வந்துடுறேன். சேம் டைம் BLம் போட்டுறேன். ஓகேவா? பாய், லவ் யூ. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா எப்படி இருக்குது, எப்படி என்னன்னு சொல்லிட்டு கமெண்ட் பண்ணுங்கள். எந்த சீன் பிடிச்சிருக்குன்னு சொல்லி கமெண்ட் பண்ணாதாண்டா எனக்கு தெரியும். ஸோ கமெண்ட் பண்ணிடுங்க, மஸ்ட்டு கமெண்ட். ஓகேவா? ஸோ லைக் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணலாம் மறக்காமல் பண்ணிக்கோங்க. பாய், லவ் யூ.